ஸ்பிளிட்ஸ் வில்லா 15 ஓட மிகப்பெரிய மிஸ்chief your exes. Oh my god. நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. Traumatized because of you. சிவன் நான் இந்த ஷோவை விட்டு போக விரும்புறேன். வில்லாக்குள்ள எக்ஸஸ் வந்ததுனால ஸ்பிளிட்ஸ் வில்லாவோட சூழலே மாறிடுச்சு. நான் வெளிய பேசவே இல்லையே. 3 வருஷமா நீ என்ன நம்பவே இல்ல. ஆனா ஒரு வாட்டியாச்சும் என்ன நம்பன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். எதுக்கு மக்கள் கிட்ட போய் பேசுற? எதுக்கு இப்படி தப்பா பேசுற? சொல்லு. நான் தப்பா நான் சொல்லு. நான் கேரக்டர் பத்தி பேசவே இல்லையே லக்ஷய். நீ ரொம்பவே நல்ல பர்சன். உனக்கு அவன் கூட விளையாடணும்னா அவன் கூடயே விளையாடு. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்ல பட் எனக்கு ஒன்னு மட்டும் டெஃபினெட்லி கன்ஃபார்ம். இந்த 10 எக்ஸைல் வில்லாக்காரங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்க போறாங்க. அப்புறம் ஸ்பிளிட்ஸ் வில்லன்ஸ்க்கு கின்னு கட்ட போறாங்க. கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு கிடைச்சது நோட்டிபிகேஷன். எங்களுக்கு எப்பவுமே மிஸ்ஷிஃப் மேக்கர் கிட்ட இருந்து மிஸ்ஷிஃப் பாக்ஸ் வரும். அதுதான் எங்களுடைய வழக்கம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தனுஷார் அப்புறம் சலீமம் கிட்ட இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. Hello Splits Villains. Let's meet in the activity area. Love Sunny and Tanuj. நாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். சீக்கிரமே நாங்க எல்லாரும் ரெடி ஆகி ஆக்டிவிட்டி ஏரியாக்கு நாங்க எல்லாரும் போயிட்டோம். நாங்க சேலஞ்ச் லொகேஷனுக்கு போய் சேர்ந்ததும் 2 சைடுலயும் சேர்ஸ் இருந்ததை நான் பார்த்தேன். அப்புறம் நடுவுல ஒரு பெரிய பூல் இருந்துச்சு. பூல பார்த்த உடனே வாஸ் லைக் ஷிட். இவ்வளவு குளிர்ல பூல்ல ஒரு சேலஞ்ச் எதுக்காக வைக்கிறாங்க? எங்க எக்ஸஸ் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து நிக்க வச்சாங்க. அப்புறம் யாருக்கு பேர் இல்லையோ அவங்கள தனியா எடுத்து நிக்க வச்சாங்க. ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. அந்த நேரத்துல சுத்தமா எனக்கு ஒண்ணுமே புரியாம இருந்துச்சு. Splits Villains, this is MTV Splits Villa 15, co-powered by New Me, Fix Derma Shadow Sun Protection, Wildstone Deos and Perfumes. So, இந்த வில்லால என்ன டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு? வில்லாக்குள்ள நிறைய ஸ்பைஸ் ஆட் ஆனாங்க. அப்புறம் சண்டையும் நடந்துச்சு. எல்லாரும் டைரக்டா வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுறீங்க? நான் ஒன்றும் வெடிக்கல. இல்ல 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 அவரு கூட எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? Okay, so let's come to the $1 million question. Where do you guys think we are right now? What are you all thinking? இது கோர்ட்னா? It's a day of judgment. ஆமா. பழைய சமுத்திரவங்க வந்திருக்காங்க. So, நீங்க guess பண்ண மாதிரி we are in a courtroom today. And இன்னைக்கு நம்ம எக்ஸஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் to explain themselves or say உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லலாம். இன்னைக்கு இந்த கோர்ட் ஓபன் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதோட மக்களோட உண்மையும் வெளியே வர போகுது. We also have a jury. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? The Splits Villains who do not have an axe here, அவங்க தான் நம்ம jury. நாங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டோம். ஐ மீன் மக்களை உட்கார்ந்து ஜட்ஜ் பண்றது தட்ஸ் லைக் மை ஃபோல்டே. எங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை விட பெட்டரா என்ன இருக்க முடியும்? Okay, so இங்க நிறைய allegations இருக்கு. But யாரு இந்த allegations present பண்ண போறது? We do know someone who knows both sides. உங்க எல்லார பத்தியும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. And who better to present this case other than our mischief maker Urfi? Yes. Hi. Hello. Hi guys. ஏற்கனவே என்னென்னமோ நடந்துருச்சுப்பா. ஒரு ஃபீ வந்ததும் தெரிஞ்சிடுச்சு இங்க ஏதோ நடக்க போகுதுன்னு. என் லுக்க பார்த்தா ஏதாவது புரியுதா? வக்கீல் லாயர்லாம் ஒண்ணும் இல்ல, மிஸ்chief மேக்கர். நீங்க உங்களோட மூளைய ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. நான் வரும்போது நான் போனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. So Splits Villains,
உங்களுக்கு என்ன allegations இருந்தாலும் உர்ஃபி will be there to present them. டோன்ட் வரி சன்னி, எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு தெரியாதது என்ன இருக்கு? ஸோ ஐ வில் என்ஷூர். இப்போ உண்மை மட்டும்தான் வெளியே வரும். போய் யாரும் பேசக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல? பட் ஒருவேளை இவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னா அப்ப அத இன்னைக்கு நான் ஞாபகப்படுத்திடுவேன். என்ன இருந்தாலும் தண்ணியில யாராவது விழுந்தே ஆகணும்பா. அவ்வளவுதான், நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். சோ இன்னைக்கு சேலஞ்சில இது கிளியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு கண்டிப்பா எல்லார் மேலயும் பெரிய பெரிய பழிய சுமத்த போறாங்க. சோ ஆக்ருதி, நீ ரெடியாரு. எந்த குசுமம் வந்திருக்கானோ அவன் இன்னைக்கு ஒண்ணு வெளுத்து வாங்க போறான். Our first case is Sachin and Akriti. யா வா, இன்னைக்கு பேசிடலாம். எனக்கு உன்னால என்ன ப்ராப்ளம், அப்புறம் உனக்கு என்னால என்ன ப்ராப்ளம்னு. போய் அவங்க ஹாட் சீட்ஸ்ல போய் உட்காருங்க. நாங்கள் சேர்கிட்ட போகும்போது எங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு எல்லாமே சொல்கிறதுக்கு டைம் வந்துருச்சு. எல்லா ரகசியங்களையும் வெளியே கொண்டு வந்துடலாம். யாரும் என் வாயை மூட முடியாது. சச்சின் வர்சஸ் ஆக்ருதி. அப்ப நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? சோ சச்சின், உங்க மேல ஆக்ருதியோட முதல் பழி. நீங்க ஆக்ருதிய அண்டர் கான்ஃபிடென்ட் ஆக்கிட்டீங்க. நான் எல்லா பழியும் ஏற்றுக்கிறேன், பட் இந்த ஒரு பழியை மட்டும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் எப்போவும் உன்னை அண்டர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வச்சேன்னு எனக்கு தோணலை. இன்றைக்கி நம்ம கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னா, நம்ம ஸ்ட்ரீட்டில் டான்ஸ் வீடியோஸ் எடுக்கும்போது நான் உன்னை திட்டினேன்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்கூலுக்கு போகும்போது கூட உங்கள் டீச்சர் உங்கள் திட்டுவாங்க. அப்புறம் நான் டான்ஸ் கொரியோகிராஃபர், நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒருத்தர் விரும்பும் போது உங்களை அவர் அண்டர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறாருன்னு தோணுச்சுன்னா, அப்போ உங்கள் பிரெயினில் தான் ப்ராப்ளம். புரிய வைக்கிறதுக்கும் கத்துறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்ருதி, நான் கத்தவே நீ இல்லை. என்ன கத்துன? இது துபாயில நடந்தது. நீ 10 பேருக்கு முன்னாடி என்ன எப்படி கத்துனேன்னா உன்னால ஒரு சின்ன ஸ்டெப் கூட பண்ண முடியலன்னு. ரெண்டாவது விஷயம், நான் எப்பெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு வரணும் அப்பெல்லாம் நீ என்ன விட்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவ. எப்பவும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்ப. ஆக்ருதியோட ரெண்டாவது பழியும் இதுதான். அவங்க சொல்லிட்டாங்க that சச்சின் அவங்கள ப்ரையாரிட்டியா நினைக்கல. ஐ மீன், சச்சின் ஒருவேளை என்ன விரும்புறேன்னு சொல்றாருன்னா, அப்புறம் ஆக்ருதி உன் மேலதான் எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாருன்னா, அப்போ நான் இதை கேட்க விரும்புறேன். நமக்குள்ள சண்டை நடந்தப்போ நீ 3 மாசத்துக்கு எங்க இருந்தன்னு சொல்லு. இப்ப நீ திடீர்னு எங்க இருந்து வந்த? எல்லாரும் மும்பை நகரத்துக்கு போறது அவங்களோட கனவை நிறைவேற்றிக்க. அந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, நான் 3 மாசம் என் கரியர்ல கவனத்தை செலுத்தவே இல்லை. அப்புறம் நான் ஒரு பேட் சோனுக்குள்ள போயிட்டேன்னு. அப்போ எப்போ இந்த விஷயம்லாம் நடந்துச்சோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்றதுக்கு நான் சரியான எஃபெக்ட் எடுக்கலன்னு. இந்த ரீசனுக்கு தான் நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ இது எல்லாத்தையும் என் கூட செஞ்சிருக்கேன்னு. அப்புறம் ப்ரோ, நீ இது எல்லாத்தையும் திருத்திக்கோ, முன்னேறி போ. அப்புறம் நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருந்தனா நான் மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு கிடைக்க மாட்டா. அப்புறம் என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு சந்தோஷப்படு. சோ சச்சினோட முதல் அலிகேஷன், நீங்க ரொம்ப அன்கிரேட்ஃபுல். என்னைக்குமே நீங்க அவரை மதிக்கல. அவர் உங்களை துபாய்க்கு கூட்டிட்டு போனாரு, வேற எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாருன்னு தெரியல, உங்களுக்கு காசு செலவு பண்ணாரு. அப்புறம் நீங்க ஏன் அவரை மதிக்கல? உன்னோட இந்த அலிகேஷன்ஸ் உண்மைன்னு எனக்கு தோணவே இல்லை. இது என்னோட சைட்ல இருந்து பார்க்கும்போது ஃபேக் அலிகேஷன் நல்லாவே எனக்கு தோணுச்சு. துபாய்க்கு நம்ம எப்படி போனோம்? கொலாபரேஷன்ல தானே. அது கொலாபரேஷன் ட்ரிப் தானே. And I don't want to do this, guys. Sorry. ஏய், என்னாச்சு சச்சின், சச்சின்? நில்லுங்க. wait. சச்சின். அவமானமா இருக்கு, நிமிஷம் இருங்க, அசிங்கமா இருக்கு. நான் போயிட்டு வரேன். சச்சின், இது கேம், நீங்க விளையாடுதான் ஆகணும். என்னால முடியாது. சச்சின், are you mad? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? Sachin? யூ ஹேவ் அக்செப்டட் எவ்ரிதிங்ல. அப்புறம் எதுக்கு நீ அழுவுற? நீ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க இப்போ? சச்சின் அழாத. ஏய், chill. அமைதியா இரு. Chill. சச்சின் சைடுக்கு போய் அழுதான், எதையோ போட்டு அடிச்சான், அழ ஆரம்பிச்சான். இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சிச்சுவேஷன். ஹி ran like a coward. இல்ல, என்னால முடியாதுன்னு சொல்றேன்ல. நான் இங்க கேம் விளையாட வந்தேன்ப்பா, ஆனா இது எனக்கு வியடா மாறிட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னை இந்த கோர்ட்ல இருந்து போக விட்டுருங்க. அப்புறம் நான் ஏற்கனவே ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன்.
ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. நீ ஒன்னும் கெட்டவன் இல்ல, உனக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஆக்ரித்தி, நீ அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ற. ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். மும்பை நகரத்துல நாம நம்மள கவனிச்சுக்கிறதுக்கே ஒரு வழி ஆயிடுவோம். ஆனா நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டேனா இல்லையா சொல்லு. ஐ எம் நாட் கவுண்டிங் த துபாய் ட்ரிப். ஏன் அடிக்கடி துபாய்னு சொல்லிட்டு இது இருக்க? முதல்ல நான் சொன்னேனா? நீ தானே சொன்ன. நீ கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி யோசி. அலிகேஷன்ஸ் உன் சைடுல இருந்து தான் வந்துச்சு. அப்புறம் என் சைடுல இருந்து வந்ததுக்கு நீ கேட்டதுக்கு ஓகே சொன்ன. சரி, உன் சைடுல தப்பு நடந்துருச்சு, அதனால நான் உன்னை தப்பு சொல்லல. சரி, பரவாயில்ல, தப்பு It's நடந்து okay. போச்சு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் லைஃப்ல இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில கேள்விகளை நம்மளையும் கேட்கணும், எதிரில உள்ளவங்களையும் கேட்கணும். இந்த கிளாரிட்டி வெளியே கிடைக்குமா? இங்கே உனக்கு கிடைச்சிருக்கிறத நீ யூஸ் பண்ணிக்கோ. சச்சின்காக ரொம்பவே வருத்தப்பட்டேன். இந்த கதையில ஒரு பொண்ணு ரொம்பவே பாவமா தெரியுறா. அப்போ பட் வாட் அபவுட் தட் காய்? அவரு காதலிச்சதுக்காக அந்த பொண்ணுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு அவரு. வாட் அபவுட் ஹிஸ் எமோஷன்ஸ்? நீ எப்போ மும்பைக்கு வந்தாலும் நான் உனக்கு எப்பவுமே எதுக்காகவும் எந்த குறையும் நான் வரவிடலை. அண்ட் இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும்னு தோணுச்சு. ஆனால் நேத்திக்கு உன்னோட ரியாக்ஷன் பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஹானஸ்ட்லி. நான் சொல்றேன், ரோடிஸ்ல இருந்த பாண்ட் நமக்குள்ள அதுக்கப்புறமும் இருந்துச்சு. சோ எப்ப மும்பை வந்தாலும் நான் உன் கூட தான் இருந்தேன். எத்தனை வாட்டி வந்த? 2-3 வாட்டி வந்தேன் நான் மும்பைக்கு. 2-3 தடவையா? எத்தனை வாட்டி? 4-5 வாட்டி? 10-20 வாட்டி? எத்தனை வாட்டி வந்தேன்? உனக்கான எஃபர்ட்ஸை நான் போட்டுட்டே தான் இருந்தேன். ஏன்னா நீ என்ன லைக் பண்ண அதே உணர்வு தான் எனக்கும் உன் மேல இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நான் பேசும்போது சச்சின், இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு அத பத்தி ஷூரா இல்ல. இரு, You அதான் are not sure about it. நான் ஷூர் இல்ல. நான் எஃபோர்ட் நீயும் ஷூர் போட்டேன். இல்ல. 100% நான் எஃபோர்ட் போட்டேன். நீ என்ன சொல்லிட்டு இருந்தனா உன்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து உன்னால வெளிய வர முடியலன்னு. அப்புறம் இப்ப இங்க வந்து நான் உன்னை உண்மையிலேயே காதலிச்சேன்னு சொல்றேன். நான் இங்க உன்னை தப்புன்னு ப்ரூவ் பண்ண வரல. அப்படி நீ நினைச்சாலோ இல்ல மத்தவங்க உன்னை சொன்னாலோ அது எனக்கு பிடிக்கல. இங்க யார் உன்னை பத்தி பேசினாலும் நான் உங்ககிட்ட அதேதான் சொல்லுவேன், கிரி, நானும் சொல்றேன். பேசாதீங்கன்னு. வேணும்னா கேளு. நான் உன்னை பத்தி யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. அவங்கள கேளு. நான் என்னைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்ரித்திக்கும் எனக்கு நடுவில் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்னு. நாங்க ஒருத்தர் பத்தி ஒருத்தர் இவ்வளோ தப்பா பேசிப்போன்னு இவ்வளோ பழிய சுமத்துவோம். ஆக்ரித்தி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். நீ ஷோவை பத்தி பேசுறத விட்டுரு. என்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லையோ அன்னைக்கு நைட் இவன் எங்க கூட பார்ட்டில தான் இருந்தான். அப்போ இவன் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னானா, ப்ரோ ஐ ரியலி லவ் ஆக்ரித்தி. அப்ப அவரு நேரத்துக்கு வந்திருக்கணும். என் மேல உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தா. அவன் சைட்லயும் தான் தப்பு நடந்திருக்கு. ஆனா அவனும் மனுஷன் தான். கொஞ்சம் நீ கன்சிடர் பண்ணலாம். ஆக்ரித்தி, I was happy when you talked yesterday because அது எனக்கு அந்த நேரத்துல கூட நான் உன்கிட்ட attitude காட்டினேனா? நான் உன்கிட்ட எவ்வளவு நல்லா பேசினேன். போதும், எனக்கு இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. நீ யோசி. இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வரும்போது ஐ ரியலைஸ்ட் சச்சின் தனக்காக ஃபைட் பண்ணவே முடியல. சச்சின் அவரோட சைடுல இருக்க ஸ்டோரியை சொல்லவே முடியல. திக்விஜய் நானும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அவர் எப்ப பேசுவாருன்னு. அப்புறம் திக்விஜய், உனக்கு இந்த ஸ்டோரியில ஆட் பண்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா? உனக்கு மட்டும் தெரிஞ்சது ஏதாவது ஞாபகப்படுத்தி பாரு. இவ பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புனப்போ அன்னைக்கு ராத்திரி ஆக்ரித்திக்கு தெரியாது நான் அவன் கூட தான் பார்ட்டிக்கு போனன்ற விஷயம். அண்ட் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு, எங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க். உனக்கா? ஆமா. சோ இது எனக்கு புரியல. என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? திக்விஜய் ஸ்பீக் யார், இட்ஸ் a high time. எனக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு, ப்ளீஸ் பேசு. அதாவது ரோடிஸ்க்கு அப்புறம் இவங்க பாஸ்ட்லயே நல்லதா இருந்தாங்க, அதனால நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா ஆக்ரித்தி சைட்ல சில விஷயங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஹிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா, ஒருவேளை நான் போய் அவகிட்ட பேசினேன் அப்படின்னா வேற ஏதாவது பண்ணியிருந்தா கண்டிப்பா எஸ்கலேட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ரொம்ப ஷாக்ல இருந்தேன். அதாவது எனக்கு இந்த கதை தெரியவே தெரியாது. எனக்கு ஒரு புது ரூபத்தை பாக்குற மாதிரி இருந்துச்சு. நான் ஆக்ரித்தி கிட்ட என்ன எதிர்பார்த்தேனோ எல்லாமே அதுக்கு எதிர்மாறா போய்கிட்டு இருக்கு. இப்ப நான் சாரியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. I also have something to say. Please. So ஆக்ரித்தி கூட ரோடிஸ்ல பாஸ்ட் இருந்துச்சு. There was a guy called Kabir. கபீர் வந்து என்கிட்ட சொன்னாரு, கபீர் அண்ட் ஆக்ரித்தி was a thing
that she voted him out, but she cried. She said that அவனுக்கு பதிலா என்ன அனுப்பிடுங்க. According to Kabir, she slept in her lap and she was like they very close. But சச்சினுக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கூட தெரியாது. கபீரும் இந்த ஷோல ஒரு பார்ட். இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஹலோ மேடம், ஒரு நிமிஷம். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம நடுவுல பேசாத. உங்களுக்கு தெரியுமா சச்சின்? நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். அவளுக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இருக்க சொல்லு. இந்த விஷயங்கள்லாம் வெளியே வரத நான் விரும்பல. ஆனா அவ அத பேசுனதும் என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அங்கேயே அவளை கண்ணத்திலேயே 2 அரைன்னு போல இருந்துச்சு. அப்படி செஞ்சாதான் புத்தி வரும். ப்ரோ, எனக்கு என்ன தெரியுமா? நான் சொன்னேன். சொல்லு. எல்லாத்தையும் நான் வெளியே சொல்லணும்னு விரும்புறியா? ஓபனா சொல்லணுமா? அவளை பேசாம இருக்க சொல்லு. வாய்க்கு வந்தத பேசக்கூடாது. எல்லா விஷயத்திலயும் क्वेश्चन மார்க் போடுவாங்க ஒரு பொண்ணோட கேரக்டர் மேல. ஆக்ரிதி, பட் க்ளோஸ்னஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அட க்ளோஸ்னஸே இல்ல. இத நான் எப்படி ப்ரூவ் பண்றது? இதுல எந்த க்ளோஸ்னஸும் இல்ல. பட் ஒருத்தர் லேப்ல படுத்து தூங்குனா அதுல என்ன மேட்டர் இருக்க போகுது? நத்திங் அட் ஆல். ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் சாதாரணம் தானே. இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, கபீர் என்கிட்ட இததான் சொன்னாரு. ஏன் பக்கம் ஸ்டோரி தெரியாம நீ எல்லாம் எதுக்காக பேசுற? சொல்லு. So I wanted to tell you a story. I will not shut up. கபீர் எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நான் உனக்கு சொல்றேன். ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது பெருசாக்க பாக்குற. அப்புறம் நீ இந்த ஷோக்கு வந்ததுக்கு காரணம் உனக்காக தான். இப்போ இந்த ஸ்டேட்மென்ட்க்கு என்ன அர்த்தம்? அப்போ ஒருத்தர் லேப்ல தூங்குனா அவங்க பாஸ்ட் ஆயிடுவாங்களா? அப்புறம் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆக்ரிதியோட பர்சனாலிட்டி தான் ஆண் பெண் கிடையாது. எல்லாருக்காகவும் ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவா. I couldn't bear to see her in that situation. ஆக்ரிதி அழாத. I'll go. I couldn't control myself. எனக்கு சேலஞ்ச் ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுதுன்னு எனக்கு அப்ப தோணுச்சு. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாலும் நான் அவகிட்ட போனேன். பிகாஸ் I love her. I care for her. Nothing like that is happening. Chill. We won't think anything. We are there, no? அவ ரொம்ப அழுதுட்டு இருந்தா. என்னால கன்சோல் கூட பண்ண முடியல. And I gave her the biggest hug. நான் அவகிட்ட எல்லாம் சரியாயிடும், நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னேன். நான் அவரை ஹக் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது. பரவாயில்ல, இங்க யாரும் எனக்கு இல்லைனாலும் ஒருத்தராவது இருக்காரு, அவர் ஜஷ்வந்த். அந்த நேரத்துல ஜஷ்வந்த் ஒருவேளை இல்லைன்னா அப்புறம் எனக்கு தெரியாது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்திலே படுத்திருக்கேன். இதுல என்ன இருக்கு? இது காமன் திங் தான். ஒருத்தரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப ஈஸி. நான் இன்னும் அவன் மேல அலிகேஷன்ஸ் போட விரும்பல. என் மனசு என்ன சொன்னுச்சுன்னா, நடக்கிறதெல்லாம் ஓகே, பட் எங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு. அட்லீஸ்ட் நான் போய் அவளை ஹக் பண்ணணும். இங்க இருந்து போ. என்ன விடு. இங்க இருந்து போ. Chill. Can you please move back right now? பின்னாடி போ bro. ஜஷ்வந்த், பின்னாடி போன்னு சொல்றேன். ஸ்டாப். போ. வாயை மூடு. சச்சின், okay. சொல்றேன். நீ வாயை மூடு. எங்களுக்குள்ள வராத. பேசாத. ஜஸ்வந்துக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியாது. அவன் இதுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டான். ஏன்னா எங்க 2 பேர் விஷயம் தானே போயிட்டு இருந்துச்சு. அவன் எதுக்கு நடுவுல வரான்? அட, நான் அன்பா தானே போய் பேச போனேன். அன்பா தானே போனேன். I got it. Don't worry. எனக்கு அவனை அடிக்கணும் போல இருந்துச்சு. You go back wherever you came from. But நான் இங்க சண்டை போடுறதுக்காக வரல. I'm here for my girl, that's it. திக்விஜய், நான் எப்ப உனக்கு ஹிண்ட் கொடுத்தேன்? சொல்லட்டுமா? நான் எப்பவுமே அவரை அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன். சொல்லு. விஷயம் எவ்வளவு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா சச்சின்காக நிக்கணும்னு. ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உண்மை என்னன்னு கிளியரா எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். சச்சின், இது வரைக்கும் நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொன்னதே கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். இது வரைக்கும் நான் சொல்லாதது காரணம் ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும் தான். ரோடிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்தோம். She got drunk and she said I love you. நீ என்ன தேவையில்லாம பேசுற? என் மூளை ஆல்ரெடி வெடிச்சிருச்சு. எனக்கு புரியவே இல்ல, நான் திக்விஜயை நம்புறதா இல்ல அக்ரிதியை நம்புறதான்னு. சச்சின், நான் ஃபுல் டைம் உன் கூட இருந்தனா இல்லையா? நீ என்ன தூரமா கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, நானும் ஓகேன்னு தானே சொன்னேன். இந்த விஷயம் கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருந்திருக்கும் சச்சின். திக்விஜய், நான் ஒருவேளை இதை உன்கிட்ட சொல்லிருந்தா, உண்மையாவே நீ சச்சினை ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா, அன்னைக்கே நீ ஏன் அவர்கிட்ட அதை சொல்லல? உன் ஆளு இந்த மாதிரி எல்லாம் சொன்னான்னு அப்போ நீ எங்க இருந்த?
ஏன் ப்ரோ தேவையில்லாம வாய்ஸ் பேசிட்டு வந்ததெல்லாம் சொல்லாத. நீ கொஞ்சம் வாய முடியா? நீ வீட்டுக்கு போய் உங்க வீட்ல இருக்கிறவங்கள திட்டுற வேலை வச்சுக்கோ, என்ன திட்டுற வேலை வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான். நீங்க பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தா போதும், தேவையில்லாம பேசாத. உண்மை வெளியே வந்ததும் எப்படி ட்ரிகர் ஆயிட்டான்னு பாத்தீங்களா? மவனே, இந்த சீசன் ஃபுல்லா நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ, உன்னை வெளிக்காம விட மாட்டேன். சனி மேடம், இப்ப நீங்க என்ன அலோ பண்ணீங்கன்னா என்னோட போனை காட்டுறேன். ஒருவேளை ஒரு ஃப்ளோட்டிங் விஷயம் இல்ல ஒரு ஹிண்ட் விஷயம் அவர் பக்கம் போயிருந்தா நான் இந்த ஷோவை விட்டே போயிடுறேன். You don't want to. ஷோவை விட்டு போயிடுறேன். இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு உன்னோட இருக்காங்க? கேரக்டர் இந்த மாதிரி கெடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ப்ரோ. இது ஒண்ணும் கேரக்டர் கெடுக்கிற விஷயம் ஒண்ணும் கிடையாது. அவதான் இல்ல, எனக்கு இல்ல, தெரியும். நம்மளால எதுவும் சும்மா தான் சொல்லலையே. அவ பண்ணது தப்பு. நான் இப்போ இருங்க, ஒரு இதுல நிமிஷம் ஆண் பெண்ணுன்னு என்ன இருக்கு? Okay, guys. Hold on. Everybody. Guys, shut up. We've heard everything you all have to say, okay? Jury இப்போ டிசைட் பண்ணுவாங்க. Can we get the cue cards, please? ஆக்கிரத்தி அப்புறம் திக்விஜய்க்கு நடுவுல என்ன நடந்துச்சோ அது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், திக்விஜய் எப்போதுமே பொய் சொல்ல மாட்டாரு. எல்லாரும் எழுதியாச்சா? Yeah? All of you? Okay, Rishali, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம், ப்ளீஸ். ஐ திங்க் சச்சின் இஸ் கில்ட்டி. சச்சின் தப்புன்னு சொல்ல வரல, ஆனா அந்த டைம் சச்சினோட பிரியாரிட்டி ரிலேஷன்ஷிப் கிடையாது, அவரோட கெரியர். அதனால ஆக்ரித்தி மேல அவரால கவனம் செலுத்த முடியல. எனக்கும் சச்சின் தான் கில்ட்டி. யாரோ ஒருத்தர் உன்கிட்ட வந்து உன் ஆள் என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னாலும் வச்சுக்கோயேன், தட்ஸ் யுவர் கேர்ள். நீ அவளை ட்ரஸ்ட் பண்ணணும் ப்ரோ. அவ அழுதுட்டு இருக்கா. நேஷனல் டெலிவிஷன்ல நீ அவளை உட்கார வச்சு அழ வச்சிட்டு இருக்க. நீ அவளை லவ் பண்றியா? இதான் லவ்வா? அட நான் என்ன சொல்றேன்னா, டிக் விஜயோட பாயிண்ட் அவர் இப்பதான் எனக்கு சொன்னாரு, அதை பத்தி எனக்கு தெரியாது. நீ அவ வாயை மூடி இருக்கலாம்ல. பாருங்க, நீ அவளதான் காதலிக்கிறல. இஷ்டத்துக்கு பேசுறாரு. நீங்க எல்லாரும் அவ சொல்றத அப்படியே நம்பிட்டீங்களா? நான் சொல்ல விரும்பல. நான் அவதான் அவளை சொல்லு ஒண்ணும் சொல்லுன்னு சொல்லல. சொல்லிட்டு முதல்ல நீ நான் சொல்றத கேளு. அவளை நீ போய் எப்படி கேளு. சொல்லலாம்? என்கிட்ட நீ ஏன் எப்படி கேக்குற? சொல்லலாம்? எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்க நீ. பொண்ணு சொல்றியா? உனக்கு அவன் மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருக்கானா? ஒண்ணுன்னு பார்க்கலையா? அவன் வாழ்ந்துட்டு இருக்கா. அவன் அவன் உனக்கு தெரியலையா? அவன் அவனை நீ அழுதுட்டு பாத்தியா இருக்கா. இல்லையா? சொல்லு பார்க்கலாம். ஹலோ பிரதர், ஹலோ. ஆணும் பொண்ணும் சமந்தாம்பா. நீங்க எல்லாம் எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? கரெக்ட்டா ஒரு சொல்லு. அவன் பொண்ணை என்ன டெலிவிஷன்ல சொன்னா? அவமானப்படுத்துறான். ஆண்கள் சொல்லாத. உனக்கு தங்கச்சி இருக்கா? எல்லாரும் equal தான். உனக்கு தங்கச்சி இருக்கா? எல்லாரும் equal தான். உனக்கு அவ கண்ணீர் மட்டும் தான் உனக்கு தெரியுதா? தங்கச்சி இருக்கா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆக்ரித்தி தான் கரெக்ட், அப்புறம் சச்சின் கில்ட்டி தான். ஆஸ் அ ஜூரியா நான் அந்த டெசிஷன் எடுத்தேன். சச்சின் நீ சரியாவே இருந்தாலும் உன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிணறுல விழ வைக்கிறதுக்கு உன்னையும் கூட்டிட்டு போவாங்க. Sachin is guilty. ஜாஷ், சச்சின், நீ ஒன்னா நம்பர் கேவலமான மனுஷன். சரியா? You don't know how to treat a girl. On national television, you made her feel like that, someone you love. Are you stupid? What's wrong with you? I know her for 5 days. அவ கூட பழகுன 5 நாள்லயே head over heels for her already. And Akruti, Oh, cute, cute. நாங்க வந்து உனக்கு முத்தம் கொடுக்கவா? Oh, cute. I'll give you everything and more. Don't worry. Forget about it. I got you back. அவர் எல்லார் எதிரிலையும் எனக்காக நின்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்பிளிட்ஸ் வில்லால இப்படி ஒரு பார்ட்னர் எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஷோபிகா, தேவ்கரன். சார் சச்சின், நம்ம ஒருத்தரை லவ் பண்ணா அவங்கள ஈஸியா விட்டு கொடுத்துடவே மாட்டோம். Hanak? நானும் சச்சின் பேரை தான் எழுதியிருக்கேன். ஆஷ்மன், சச்சின் பேர் எழுதுன. சச்சின், நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஒருத்தருக்காக ஏதாவது செஞ்சா அதை இஷ்டப்பட்டு தான் செய்வேன்னு நினைக்கிறேன். யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. சோ விஷயங்கள் கெட்டு போகும்போது நீ அதெல்லாம் சொல்லி காட்டவே கூடாது. Sachin, Our jury unanimously voted for Akriti is not guilty and Sachin as guilty. So, Sachin, here is your punishment. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கணும்.
ஒருவேளை இதை விட அதிகமா நடந்திருக்கலாம். என் சைட்ல இருந்து எதுவும் உனக்கு தப்பா பட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என் தப்ப உணர்ந்து தண்ணியில குதிச்சிட்டேன். இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும் உண்மை என்னன்னு. அப்புறம் ஆக்கிருத்திக்கு உண்மை என்னன்னு தெரியும். அவரு தப்பான ஆளு. calm down. அவர் என்ன சொன்னாருன்னா ஆக்ருதிய ஷோக்கு கூட்டிட்டு வா, கண்டென்ட் குடுக்குறேன்னு. இப்ப தெரியுது என்ன கண்டென்ட். நீங்க இவ்ளோ ஸ்மார்ட்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நானும் உங்களை பத்தி என்னென்னமோ வாய்க்கு வந்தபடி சொல்லிருப்பேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்கப்பா. क्वेश्चन மார்க்ஸ் போடுறாங்க. கொஸ்டின் மார்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஆக்ருதி, விட்டு ஒண்ணுமே இல்ல பேபி, சில் பண்ணு. டோன்ட் வரி அபௌட் தட். நாங்க தான் இங்க தான் இருக்கோம்ல. We are there for you. Chill. கண்டென்ட் குடுப்பானா மவனே. நீயும் இதுக்காக தான் வந்திருக்க, புரிஞ்சுதா? இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சுல, உன்னோட டர்ன் வரட்டும், உன்னை பாத்துக்கிறேன். கண்டிப்பா எனக்கு தெரியும். கண்டிப்பா. Shall we move on to the next? Yes. Digvijay and Ishita. நான் பொய் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி திக்விஜயும் பொய் சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அந்த கோல்டு வாட்டர்ல நான் முழுக விரும்பல. நான் இங்க இந்த கோல்டு வாட்டர்ல மூழ்கிறதுக்காக வரல. என்னோட பாயிண்ட்டை ப்ரூஃப் பண்ண தான் வந்தேன். ஸோ திக்விஜய், உங்க மேல இஷிதாவோட முதல் பழி. யூ ஆர் த ஒன்லி ஒன்னுன்னு சொல்லி சொல்லி நீங்க மற்ற பொண்ணுங்க கிட்டலாம் போய் விளையாடிட்டு இருந்தீங்க. திக்விஜய் ஆக்கிருத்தியை பத்தி இந்த மாதிரிலாம் சொன்னதும் அவனோட கேரக்டர் கொஞ்சம் சரியில்லைன்னு எனக்கு தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே போய். ஏன்னா முதல்ல இந்த தப்ப வேற யாரும் இல்லை, நீ தான் பண்ண. நான் எப்போதுமே இந்த விஷயத்தை டினை பண்ணல. அப்புறம் நான் அதுக்காக எவ்வளவோ மன்னிப்பு கேட்டேன். ஒருவேளை நீ 4 வருஷத்துக்கு அதையே நீ இன்னும் மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கேன்னா அது தப்பு. நீ அப்பவே சொல்லியிருக்கணும், என்னால எப்பவுமே மறக்க முடியாதுன்னு. ஒருவேளை நீ என்னால ஹர்ட் ஆயிருந்தா 4 வருஷம் எப்படி என் கூட இருந்த? ஒருவேளை அது உனக்கு ஓகே இல்லனா எனக்கு நீ கிளியரா சொல்லி இருந்திருக்கணும். இஷிதா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். சொல்லல. எனக்கு என்ன பைத்தியமா 4 வருஷம் உன் கூட இஷிதா இருக்கிறதுக்கு? கிட்ட நான் சொல்லிருக்கேன். இஷிதா, நான் சொல்றத கேளு. மினிமம் 50 மெசேஜஸ் என்னால காட்ட முடியும் உங்ககிட்ட. ஸ்டார்டிங்ல இருந்தே என்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கிளியரா தான் வச்சிருந்தேன். இப்போ அவளுக்கு புரியலன்னா எனக்கு சுத்தமா ப்ராப்ளம் கிடையாது. சரி, நீ கமிட்மெண்ட் குடுக்கல, நம்மளுக்குள்ள டேகே இல்ல, எல்லாமே ஒத்துக்கிறேன். எனக்கு ஓவர் கம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நான் உன்னை உண்மையா காதலிச்சேன். உன்னை மறக்கிறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு. அப்புறம் நான் அதை இப்பதான் மறந்தேன். கடவுள் மறுபடியும் கொண்டு வந்து உன் முன்னாடி நிக்க வச்சுட்டாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உனக்கு 2 நாள்ல ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு உன்னை வேற ஒரு பொண்ணு கூட பாக்குறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சியா? சொல்லு. உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்ப கூட உன் மனசுல ஒரு வாட்டியாவது தோணுச்சா இவளை பத்தியும் நான் யோசிக்கணும்னு? அப்படியே திக்விஜய் யோசிக்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னு நான் சொல்றேன். ஸோ திக்விஜய்க்கு உன் மேல உள்ள அலிகேஷன் இதுதான். நீ ரொம்ப ரொம்ப டாக்ஸிக். இஷிதா எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு திக்விஜய பின்தொடர்த்துனா. சோ இது கரெக்ட் தான். உங்களோட ஓவர் இன்வால்வ்மெண்ட் ஒருத்தரோட லைஃப்ல டாக்ஸிக்கா தான் கண்டிப்பா இருக்கும். நான் டாக்ஸிக்கா? உண்மையா காதலிக்கிறதுக்கு பேரு டாக்ஸிக்கா? அதிகமா எஃபர்ட் போடுறது டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவாங்களா? அத டாக்ஸிசிட்டின்னு சொன்னா நான் டாக்ஸிக் தான். You heard enough. I think உங்க ரெண்டு பேர்கிட்டயும் வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் இதுல டிசிஷன்ஸ் வந்து சன்னி கையிலயோ என் கையிலயோ இல்ல. அது ஜூரி கையில தான் இருக்கு. நாங்க சேர்ல உட்கார்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எல்லாரும் இஷிதா சைடு தான் நிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா ஸ்பிளிட்ஸ்வில்லால இருக்க எல்லாருக்கும் என் மேல ஏற்கனவே செம்ம கோவம். அப்புறம் என்ன, கண்டிப்பா நாட் கில்ட்டின்னு சொல்ல போறதே இல்ல. திக்விஜய், ஹர்ஷ், இஷிதா, ஒரு விஷயம் வருத்தமா இருந்துச்சு. இப்ப கூட தப்பு நடந்திருக்கு. உன் ஆளு உன்னை சீட் பண்ணிருக்கா. அந்த விஷயத்துக்கு தான் ஐ டுக் அ ஸ்டாண்ட். அதுல சிம்பத்தி ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு எந்த ஃபேவரும் பண்ணல. நான் உன்னை பெத்தெடுக்கவும் இல்லை. லூசு பையல. டாக். திக்விஜய். ஓகே. திக்விஜய். ஆஃப்டர் வாட் எவர் ஹி செட் டு ஆக்ருதி, நான் முடிவு பண்ணிட்டேன் திக்விஜய் தண்ணியில விழுந்தே ஆகணும்னு. ஷோபிகா. இஷிதா. தேவ்கரன். திக்விஜய். ஓகே. கனக். இஷிதா. அவ எதுக்காக உளறிக்கிட்டு இருந்தான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா திக்விஜய் அவளுக்கு முன்னாடியே கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. சோ நான் அவளை தண்ணியில தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டேன். அஷ்மன். இஷிதா. ஓகே. திக்விஜய். நான் தண்ணியில குதிக்கிறதுக்கு தயாரா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரே டிசிஷன் தான் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அடி. இஷிதா. ஓ காட். 5-5.
5 votes இஷிதா, 5 votes திக்விஜய். எனக்கு உண்மையாவே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. நார்மலி இவங்க ஃபேர் டிசிஷன் எடுத்துட்டாங்க. So jury decide பண்ணியாச்சு that you're Equally equally guilty and equally innocent. So we feel that you should not be drowned today into the pool. ஒருவேளை நாங்க இருந்திருந்தா ஒரு ஓட் போட்டு கண்டிப்பா அவரை தண்ணில தள்ளியிருப்பேன். Use a little bit of energy to at least resolve some issues. So at least friendship தக்க வச்சுக்கலாம். At least ரெண்டு பேருமே மூவ் ஆன் பண்ண முடியும். நாங்க தண்ணில விழாம தப்பிச்சிட்டோம். ஆனா இத மட்டும் ரியலைஸ் பண்ணோம். நாங்க 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு. இப்போ அடுத்து வர போறது இந்த பக்கம் அனிகா, இன்னொரு பக்கம் இருக்கிறது லக்ஷய். நானும் அனிகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச இருந்தோம். இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவுல தேவையில்லாம எவனும் உள்ள வரமாட்டான். ஸோ விஷயம் ஆட்டோமேட்டிக்கலி கிளியர் ஆக இருந்துச்சு. ஸோ லக்ஷய், உங்களோட முதல் அலிகேஷன் இதுதான். நீங்க அனிகாவோட எஃபர்ட்ஸை என்னைக்கும் அப்ரிஷியேட்டே பண்ணல. சீரியஸ்லி இங்க பாரு, நான் உன்னை எவ்வளவோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். அவ இந்த அலிகேஷனை அவ மேல போட்டிருக்காளா இல்ல என் மேல போட்டிருக்காளான்னு தெரியல. நான் மேக்சிமம் எல்லா விஷயத்திலயுமே அவளை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். எல்லா விஷயத்திலயுமே. எஃபர்ட்ஸா இதுக்காக தான் அப்ரிஷியேட் பண்ண. ஓகே, நீ உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் எங்க இருந்து உனக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். ஆனா நீ அதை என்னைக்குமே அப்ரிஷியேட் பண்ணதே இல்ல. சீரியஸ்லி? எஸ், நீ பண்ணல. நான் லிட்ரலி மும்பைல இருந்து டெல்லிக்கு போவேன் அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட. ஆனா அந்த விஷயத்த அவர் என்னைக்குமே அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துச்சு. எப்போ எனக்கு நீ தேவைப்படுறியோ அப்போ நீ அங்க இருந்ததில்ல. இன்ஃபேக்ட் நீ ஒரு 4-5 நாளுக்கு தொடர்ந்து கால் கூட பண்ண மாட்டேன். அதுக்கு நான் எப்ப கேட்டாலும் நீ என்ன சொல்வனா, எனக்கு என்னோட வேலை தான் ரொம்ப முக்கியம்னு. இன் த பிகினிங் ஆஃப் எவ்ரிதிங் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னோட ப்ரியாரிட்டி என்னோட வேலை மட்டும்தானு. நமக்குள்ள கமிட்மெண்ட்னு ஒண்ணு இருந்ததே இல்ல. ஆனா கமிட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம். நான் இருந்தல்ல உனக்காக, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் எப்பவுமே உன் கூடவே இருந்திருக்கேன். நான் எப்ப சொன்னேன் நீ இல்லன்னு? சொன்னியே. நானும் அங்கதானே இருந்தேன். கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாதுன்னு எக்ஸ்பெக்டேஷன் இஸ் குட். ஆனா நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ முன்னாடியே சொல்லிட்டேன், இது கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு. நம்மளுக்குள்ள எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல. கமிட்மெண்ட் இருந்துச்சு, ஆனா நீ அதை எதையும் நம்மளுக்குள்ள எந்த கமிட்மெண்ட்டுமே இல்ல. நம்ம 2 பேர் சேர்ந்து இருந்தோம்னா. ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட்ல நீ என் கூட ரொம்ப நல்லா தான் நடந்துக்கிட்ட லக்ஷய். ஆனா போக நம்ம போக கடைசில கூட ஒண்ணா தான் இருந்தோம். யூ நோ இட். நம்ம இத கண்டினியூ பண்ண முடியாதுன்னு அன்னைக்கே டிசைட் பண்ணோம். பிகாஸ் நான் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப கிளியரா இருந்தேன். என்னோட பிரையாரிட்டி என்னோட வர்க், அப்புறம் என்னோட ஃபேமிலி. இத நான் ஏற்கனவே அங்க சொல்லியிருக்கேன். உர்ஃபி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட ஞாபக சக்தி ரொம்ப கம்மி. எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இதெல்லாமே உங்களுக்கும் தெரியும்ல? தெரியும். நாங்க இருக்க எல்லாரையும் கேக்குறேன். எல்லாருமே வேலை செய்யறவங்க தான். அதுக்காக அவங்க ராத்திரி எல்லாம் கால் பண்ணி கூட பேச மாட்டாங்களா? பகல்ல சின்னதா ஒரு கால் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? ஏய் இங்க பாரு, நான் யாரோட பர்சனாலிட்டியும் கிடையாது. ஐ அம் டிஃபரண்ட். ஆனா நான் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். நான் சொல்லி அந்த 3 நாள்ல நீ என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி அன்னைக்கா உடம்பு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? நான் அதை தான் சொல்ல வரேன் ப்ரோ. Even though I feel bad for Anika, she should get more attention. லக்ஷ் கிளியரா சொல்லிட்டாரு அவரால் எந்த அட்டென்ஷனும் கொடுக்க முடியாதுன்னு. லக்ஷ் இதுல ராங்னு சொல்லவே முடியாது. அன்னிகா, இது உண்மைதானே? உனக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அது பகலோ இல்ல ராத்திரியோ, வாட் எவர் இட் இஸ், நான் எல்லா வாட்டியும் சொல்ல மாட்டேன். நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நான் போய் சொல்ல மாட்டேன். போய் சொல்றதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. Anika, let him speak. Come on. இங்க பாருங்க, எப்பவுமே நான் அவைலபிளா இருப்பேன்னு நான் சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், கோல்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதானே. சோ என்னால கேட்க மட்டும் தான் முடியும். ஏன்னா அது சீக்கிரமாவே சரியாயிடும். அப்புறம் அன்னிக்கா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும்னா நீ அழக்கூடாது. உன்னை பத்தி தப்பா சொல்லல. நான் அவளை டைமண்ட்னு சொன்னேன். இது எல்லாருக்குமே தெரியும். நான் அப்படி சொல்லவே இல்ல. அன்னிகா, நீ தான் பெஸ்ட் பர்சன் நான் சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட நீ பெஸ்ட் பர்சன் தான் சொன்னேன். சோ இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? எனக்கு இதுதான் கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன கோல்டு தானே பிடிச்சிருக்கு, அது தானா சரியாயிடும்னு சொல்ற. யாராவது இந்த இப்படி விஷயம் காமன் சொல்லுவாங்களா? தானே? நான் உனக்காக எப்பவுமே நின்னு இருக்கேன் லக்ஷய். நான் எங்க இருந்து எங்க வந்து உன்னை பாக்குறேன்னு நான் உனக்கு தான் தெரியும். சொன்னேனே. You know that. அத நான் மறுக்கவே இல்ல.
அப்புறம் பின்ன அப்ப நான் இதுல என்ன தப்புன்னு சொன்னேன்? விட்டுரு ப்ளீஸ். எவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சோ நிஜமாவே அது எனக்கு ரொம்ப ட்ராமடைசிங்கா இருந்துச்சு. அண்ட் அதே சேம் டாபிக் தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தது பத்தி. ஸோ லக்ஷய், அனிகா மேல வச்சிருக்கிற அலிகேஷன் அனிகாக்கு கோபம் ரொம்ப அதிகமா வருமா? அது உண்மைதான். ஆமா, நான் அதை ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்த செஞ்சா யாருக்கா இருந்தாலும் கோவம் தானே வரும். நான் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த எதிர்பார்க்கும் போது அவர் அந்த விஷயத்தை எனக்கு கொடுக்காத போது கண்டிப்பா எனக்கு கோவம் வரதானே செய்யும். ஐ எம் நாட் சேயிங் யூ ஆர் ராங். அனிகா, என்னோட பிரியாரிட்டிஸ் வேற, அதுதான் உண்மை. So listen, hi guys, there's this saying, Anika, he's just not that into you. ஒரு சில தடவை நம்ம ஒரு பொண்ணையோ பையனையோ சந்திக்கும் போது it just doesn't work, it just doesn't click. He's in a completely different zone. ஓகே, ஐ அக்செப்ட் தட். அனிகாவோட சக்காலத்தி அவரோட வேலை. அவரோட கமிட்மெண்ட் வெறும் வேலை மட்டும்தான். And you are just his side squeeze. யா, நான் மூவ் ஆன் பண்றேன். I don't want him now. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த பேட் பிளட்டும் இல்ல. லக்ஷ் கிளியரா இருந்தாரு, அனிகா கரெக்ட்னு. ஆனா அவரால அப்படி இருக்க முடியாது. அப்புறம் அனிகாவும் கிளியரா இருந்தா அவரு கரெக்ட் தானே, பட் அவளுக்கு வேண்டியதை அவரால கொடுக்க முடியல. சோ அவங்க ரெண்டு பேரோட டைப்பும் வேற. ஜூரி, ஐ ஃபைண்ட் அனிகா கில்ட்டி. அவரு அனிகாவுக்கு எந்த தப்பும் பண்ணல. ஆரம்பத்துல இருந்தே அவரு கிளியரா இருந்தாரு. அவர் அவரோட ப்ரொஃபஷனுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு. ஓகே. ஹாரிகா? ஐ ஃபைண்ட் அனிகா கில்ட்டி. ஓகே. ஹர்ஷ், இது உங்க டர்ன். I find Lakshya guilty. I don't believe in friends with benefit situation. ஒரு பையனால கமிட்மெண்ட் கொடுக்க முடியலன்னா அவர் ரிலேஷனுக்குள்ள வர தகுதி இல்லாதவன் அர்த்தம். நீ ஒரு பொண்ணுகிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ற, ஆனா என்னால உனக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்ற. எனக்கு லக்ஷ் பண்ணது சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஷோபிகா, யோர் டர்ன். ஐ ஃபைண்ட் லக்ஷா கில்ட்டி. ஜஷ். ஐ ஃபைண்ட் லக்ஷய் கில்ட்டி. ஐ ஃபைண்ட் லக்ஷய் கில்ட்டி. ஐ ஃபைண்ட் அனிகா கில்ட்டி. கணக்கோட டிசிஷனை கேட்டு எனக்கு ரொம்ப கோவம் தான் வந்தது. அனிகா கில்ட்டின்னு அவ சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் அவகிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். ஆஷ்மன்? ஐ ஃபைண்ட் அனிகா கில்ட்டி. ஓகே. கஷிஷ்? I find Anika guilty. I find Anika guilty. Okay. 6 votes. Versus 4. So the jury finds Anika guilty. ஜூரி லக்ஷயா சைடுக்கு வந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு விஷயம் புரியவே இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பையன் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனா அப்புறம் எப்படி அவன் கரெக்டானவனா இருப்பான்? ஐ கெஸ் எல்லாரும் வேலைக்கு போறீங்கல்ல? எல்லாரும் வேலை செய்றோம். ஒரு பொண்ணு கால் பண்ணா எடுப்பீங்களா இல்லையா? ஆமா, கண்டிப்பா எடுப்போம். ஸோ 24 hours வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை உன்னோட ஒர்க் ப்ரையாரிட்டியா இருந்தா நீங்க வந்திருக்க மாட்டேன். இதுவும் வேலை தான் ப்ரோ. இட்ஸ் ரைட். இது உன்னோட வேலையா? இது உன் பிசினஸா? சம்பந்தம் இல்லாத விஷயம். பிசினஸா? இங்க பார், பிசினஸ் என்ன பிசினஸ்? நீ இப்பதான் ஒரு ட்ரேடிங் கம்பெனி வச்சிருக்க. நான் இந்த மாதிரி 3 கம்பெனியை விட்டுட்டேன். நீ இப்படி எல்லாம் இருந்தனா உனக்கு இல்ல. மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஷிவத், நீ முதல்ல உட்காரு. இங்க பாரு, நான் ஒன்னு உன்கிட்ட பேசல. பேச வேணா அப்படியே உட்காரு. அவ்வளவுதான். உனக்கு பேசறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. நீ முதல்ல Guys, பேச please stop it. I told you not to do this. கிடையாது. 5 நாள்ல நீ ஒன்னும் மைண்ட பெருசா எடுத்துக்காத. நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசு, இல்லனா கண்டிப்பா அடி வாங்குவ. இப்போ நீ பேசிட்டு இருக்குது ரொம்ப தப்பான ஆள் கிட்ட பேசிட்டு இருக்க. பைத்தியம் ஆயிட்டானே என்ன? வாய மூடுறியா? இஸ் இ மேட் ஆர் வாட்? ஃபுட்டேஜ் வேணும்னா அப்புறமா வாங்கிக்கோ. பைத்தியமா நீ? ஃபுட்டேஜ் யாருக்கு வேணும்? நான் ஃபுட்டேஜ்க்காக தான் வந்தறேன். நீ ஃபுட்டேஜ்க்காக தான் வந்தறத ஒத்துக்கோ. Guys, stop it, I said. நீ தேவையில்லாம பேசாத. லக்ஷய், சொல்லு. please. உனக்கு இங்க தான் பேசுவேன். என்ன வேணுமோ பேசு. Please stop it, Shivit, please. பேசு. இங்க பாரு, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னோட ஃபுட்டேஜ் அங்க நல்லாவே தெரியுது. கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஃபுட்டேஜ் உளறிட்டு பேசலாம் பிடிக்கல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ரெண்டு பேரும் நான் பேசுறது ஏன் கேட்க மாட்டீங்க? லக்ஷய், இந்த பசங்கள பத்தி சத்தியமா எனக்கு புரியவே இல்ல. அவங்களுக்குள்ள எப்போ எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஈகோ வந்துகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த சண்டை என்ன வச்சு நடந்துகிட்டு இருக்கு. சிவத், வாய் மூடு.
ப்ளீஸ் மேம் மேம் ஐ எம் கில்ட்டி. நான் தண்ணியில குதிக்கிறேன். அப்ப என் மூளைக்கு என்ன தோணுச்சுன்னா, பா போதும்பா நானே தண்ணியில குதிச்சுக்கிறேன், இல்லையா நீங்களே என்ன தண்ணியில தள்ளி விட்டுருங்க. நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். அவ என்னோட லைஃப்ல வந்ததே ரொம்ப பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அவ கில்ட்டி இல்ல, ஆனாலும் அவளை குளிர்ல அவளை தண்ணியில போட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு கவலை, நாளைக்கு அவ ஜுரத்தை நான் தான் தாங்கிக்கணும். கேன் ஐ கோ வித் ஹர்? கேன் ஐ கோ வித் ஹர்? ஏன்னா இதுக்கு மேல அவ கில்ட்டி ஆனவன்னு எனக்கு தோணல. பின்னாடி திரும்பி பார்த்தா லக்ஷியும் சேர்ந்து விழுந்துட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் என்ன போக தான் விட. நான் ஆக்சுவலா மூவ் ஆன் பண்ண விரும்புறேன். உன் கூட இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. Next case is Shivit and Naira. இப்போ எந்த சிவேத்தோட டர்ன், அதுக்காக மட்டும்தான் நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் என்னோட சைட்ல இருக்க ஸ்டோரியை சொல்றதுக்கு இதுதான் ரைட் டைம். ஸோ ஷிவித், நைராக்கு உங்க மேல என்ன அலிகேஷன்னா, நீங்க நைராவோட எமோஷன்ஸை மதிக்கலன்னு. என்னோட எமோஷன்ஸும் என்னையும் ரொம்ப மோசமா யூஸ் பண்ணியிருக்காரு. நாங்க ரோடேஸ்ல சந்திச்சோம். அப்புறம் அவரை நான் ஷோல லைக் பண்ணேன். ஆனா அவர் எல்லார்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணுவாரு. நாங்க பர்சனலா ரூம்குள்ள உட்காரும்போது நான் அவரோட தோல் மேல தலை வைப்பேன், அவரும் வைப்பாரு. மூஞ்சி எப்படி சொல்லிச்சாலோ அதுதான் ரியாலிட்டி. டென்ட்ல என் கேங்கெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அவர் என் பக்கத்துல வருவாரு. எங்களுக்குள்ள விஷயங்கள் இருக்கு. பப்ளிக்ல அவரு ஒண்ணுமே இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டாரு. எதுவுமே இல்லைன்னா ஷிவேத்தும் நைராவும் மறுபடியும் நேருக்கு நேரம் இருக்க மாட்டாங்க. நான் டென்ட்டில் அவள் பக்கத்தில் தூங்குனேன்னு அவள் சொல்கிறா. ஃபர்ஸ்ட் திங், நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவளே வந்தா. நான் தூங்குனேன், அவள் கிஸ் பண்ணா, அப்புறம் முடிச்சுக்கிட்டேன். பேசாம இரு, அமைதியா இரு. நான் பேசிட்டு இருக்கேன், அமைதியா இரு. I am not the person who will even touch you. உன்ன மாதிரி பர்சனை நான் துப்ப கூட மாட்டேன். நீ டென்ட் விஷயத்தை தப்பா சொல்ற. Sachin is a proof. நீ டென்ட்டுக்குள்ள வந்தா அப்புறம் அது என்னோட கேங். He is the proof. He is the proof. அவன் எங்க அப்பா அம்மா வளர்ப்ப பத்தி கேட்டவன். ஹலோ, நீயும் சேஸ பத்தி பேசுன. நீ வந்து என்ன சொல்றியா? அவ உன்னோட ஆளா? ஆமாடா, நீ தான் என் வளர்ப்ப பத்தி பேசுன. நீ அப்ப என்ன சொன்ன? என்ன? உங்க அப்பா அம்மா உன்னை எப்படி வளர்த்தாங்கன்னே தெரியல, நீ பொம்பளைங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கன்னு. நீ வேணும்னா அந்த மாதிரி வீட்ல இருந்து வந்துருக்கலாம், புரியுதா? நான் அப்படி கிடையாது. உனக்கு கிளாரிட்டியே இல்ல, பேச்ச மாத்திட்டு இருக்க. ஷிவேத், நீ செட்ல எல்லாரும் பேசாத, அமைதியா இருக்க சொல்லிட்டேன். எல்லா சைலண்டா இரு. ஃப்ளர்ட் பண்ணுவ. அட கேளுங்கப்பா, அதெல்லாம் பழைய விஷயம். 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்ப பேசணும். முதல்ல நீ என்ன சொன்னன்னு ஞாபகப்படுத்திக்கோ. மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. நான் தான் எல்லாம் சொல்லிட்டேன்ல. முதல்ல நீ யாரு? முதல்ல உன் மூளையை தெளிவா வச்சுக்கோ, ஓகேவா? அதான் அந்த பொண்ணு உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிட்டாளே. பேன உளறாத, போ. வாயை மூடுன்னு சொல்றது யார் பாருங்க. அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோஸை இன்னமும் போன்ல வச்சிருக்கான். ஓய் ஹலோ, அவன் என்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. வா, நீ வாயை திறக்காத, மூடிட்டு அங்கேயே உட்காரு. இவன் எதுக்கு பெரிய பேசுறான் தெரியல. நான் சொல்லிட்டு ஆக்கிருத்தியை பத்தி அவன் என்னால பேசியிருக்கான்னு கேட்க முடியுமா? சோ நைரா, ஷிவத்துக்கு உங்க மேல உள்ள அலிகேஷன் நீ அவரை ஃபேம்காக யூஸ் பண்ணன்னு. யா, ஒருவேளை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் நீ என் பேர்ல தான் ஷோ பண்ண. ஓகே ஓகே. அவன் என்ன கடைசி வரைக்கும் ஃபேம்காக மட்டும் தான் யூஸ் பண்ணா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்க வெளியே போய் லைவ் ஷோஸ் எல்லாம் பாருங்க. 4 மாசமா அவளோட எல்லா லைவ் டாபிக்கும் நான் மட்டும் தான். ஒருவேளை அப்படி இருந்தா நான் உனக்காக சண்டை போட்டுருக்க மாட்டேப்பா. நான் போயிட்டேன். ஒருவேளை நான் ஃபேம்காக பண்ணியிருந்தேன்னா கேமராக்கு முன்னாடி எல்லா கன்வர்சேஷனும் பண்ணிருப்பேன். உனக்கு நீ பைத்தியம். சண்டை என்னன்னு நான் சொல்றேன். அனிகா, இப்ப கனெக்ஷன் இருக்குல்ல, நீதானே ஃபர்ஸ்ட் டோமுக்கு போனது? ஹர்ஷ், அப்ப நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ வந்து என்கிட்ட ப்ரையாரிட்டின்னு சொன்னப்பா. நான் என்ன சொன்னா, என்ன கூட தூக்கிடுங்க, அவளை விட்டுருங்கன்னு. ஆமா ஆமா, தட் இஸ் கால்ட் அ ஃபைட். புரியுதா? ஒருத்தருக்காக நின்னா எப்படி பேசுவ? இப்படி யாரும் பேச மாட்டாங்க. சாரிப்பா, சாரி, இன்னைக்கு என் கேங் உனக்கு ஓட் பண்ண விரும்புறாங்க, அதனால நான் போறேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் நீ அப்படி எல்லாம் சொல்லல. எதுக்கு அம்மா மேல சத்தியம் பண்ற? நீ யாரோட அம்மாவையும் மதிக்க மாட்டியே. I swear, நீ மத்தவங்களோட அம்மாவே மதிக்க மாட்ட. இங்க பாரு, எனக்கு தெரியும். நீ மத்தவங்களோட அம்மாவே மதிக்க மாட்ட, அப்புறம் உன் அம்மா மேல சத்தியம் பண்றியா? ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, எங்க அம்மாவோட மரணத்தை பத்தி பேசின பொண்ணை நான் மறுபடியும் நேர்ல பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல ஒரு பையனா இருந்திருந்தா நடக்கிற கதையே வேற. ஐ அம் சோ சாரிமா. எந்த பொண்ணு எங்க அம்மாவோட மரணத்தை பத்தி பேசினாலும் அவகிட்ட தான் நான் இப்ப நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். Let me clear this conversation please. அவர் என் மேல ஒரு ஃபேக்கான அலிகேஷன் போடுறாரு.
நான் ஓட்ட ஆனப்ப எனக்கு லேகா சொன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் போய் சொன்னாருன்னு. எங்க அம்மாவுக்கு இந்த நோய் இருக்கு, அவரால ஷோவுக்கு வர முடியாதுன்னு. இந்த கான்வர்சேஷன் நடந்தது. இந்த ஒரு பாயிண்ட் வந்தது, அவரு மக்களுக்கு போய் சொல்றாரு, அவங்க அம்மாவுக்கு போய் சொல்றாருன்னு. இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்தது. ஆனா நான் எப்பவுமே சொல்லல. ஆக்சுவலி நீ லைவ்ல சொன்ன அன்னைக்கு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ சொன்ன. சத்தியமா சொல்றேன், உன் இடத்துல மட்டும் ஒரு பையன் இருந்திருந்தான்னா அந்த என்ன பண்ணிருப்பான்னு எனக்கே தெரியாது. ஷிவத், மேனஸ். சார், என் அம்மா பத்தி தப்பா பேசினா நான் மேனஸ் பத்தி யோசிக்க முடியாது. காம் டவுன். நான் உங்க அம்மாவை பத்தி எதுவுமே சொல்லலையேப்பா. இவங்களுக்குலாம் வெக்கங்கிறதே கொஞ்சம் கூட இல்ல. அப்படி இருந்திருந்தா இன்னொருத்தவங்க அம்மாவை பத்தி இப்படி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுவாங்களா சொல்லுங்க? But other than live, Shivit, Ma'am. people say shitty things. மேம், எங்க அம்மாவோட லைவ் ஒண்ணு எனக்கு முக்கியம் இல்ல. சாரி. I understand. எனக்கும் என் பேரண்ட்ஸ் இல்ல. So யாராவது ஏதாவது சொன்னா I would also be upset. எங்க அம்மா எனக்காக என்னென்னவோ செஞ்சிருக்காங்க. எனக்காக அவங்க எவ்வளவு சஃபர் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் எங்க அம்மாவுக்காக எதிர்க்க தயாரா இருக்கேன். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒருத்தரோட அம்மா பத்தியோ அவங்க பேரண்ட்ஸ் பத்தியோ பேசாம இருக்கிறது தான் சரியான விஷயம். ஒருவேளை ஷிவேத் உன்கிட்ட நல்லா பேசணும், அவர் உன்னை மதிக்கணும்னு நீ விரும்பினா, அதுவும் நீ அவரோட அம்மாவை பத்தி இவ்ளோ தப்பா பேசினதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் உங்கள் 2 பேரோட ஆர்குமெண்ட்ஸ் கேட்டோம். ஓகே, அண்ட் நவ் ஐ திங்க் இட்ஸ் டைம். இதுக்கப்புறம் ஜூரி தான் சொல்லணும். I find Naira guilty. 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 கஷிஷ். I find Naira guilty. I find Naira guilty. So jury ஒரு unanimous decision எடுத்திருக்காங்க. Naira, you are guilty. எனக்கு இப்படிதான் தோணுச்சு. வில்லா ஃபுல்லா ஐ திங்க் எக்ஸால் கூட அப்புறம் மத்த ஸ்பிளிட்ஸ் வில்லன் கூட ஒரு சைடுல இருந்தாங்கன்னு, அப்புறம் நான் வேற சைடுல இருந்தேன்னு எனக்கு இப்படிதான் தோணுச்சு. எல்லாரும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. நயரா கில்ட்டியா ப்ரூவ் ஆனா அப்புறம் தண்ணியில விழுந்துட்டா. நீ எப்பவும் கர்மான்னு சொல்லுவல, அந்த கர்மா உனக்கு இப்ப கிடைச்சதில்ல. Our next case is Aniket and Tequila. I was like, என் கூட என்ன நடந்துட்டு இருக்குன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அவ எப்ப பேசினாலுமே ஆப்போசிட்ல இருக்கவங்க கூட பேச அவ இடம் கொடுக்க மாட்டான்னு தெரியும். இன்னைக்கு அவன் என்னை விட போறது இல்ல. So first allegation, அனிகேத், நீங்க 3 வருஷம் டிகிலா மேல சந்தேகப்பட்டுட்டே இருந்தீங்க. ஆனா நீங்களே டிகிலாவை சீட் பண்ணிட்டீங்களா? யாரு நான் ட்ரஸ்ட் பண்ணணும், அவங்களே என்னோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்கள ரொம்ப பிளைண்டா நம்பிட்டு இருந்தேன். நான் தப்பு பண்ணிருக்கேன், அது நடந்து போச்சுப்பா. ஏன்னா நீயே சரியானவ இல்ல, அது உனக்கே தெரியும். எப்படி? சோ கால்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரைட்? அவன் என்கிட்ட சொல்லுவான், இவதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஏதாவது. நெவர். யா என் முதுகு பின்னாடி பேசியிருக்காங்கன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. என்னைக்கு இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்னியோ, ராத்திரி 3 மணிக்கு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நான் அவனை அடிச்சேன். என்னை பத்தி ஏன் நீ இப்படி சொன்னேன்னு சொல்லி. ஓகே எவ்ரிஒன், நான் இந்த விஷயத்த ரொம்ப இழுக்க விரும்பல. நான் கிளியராகவும் இருக்கேன், ஆனஸ்டாவும் இருக்கேன். நான் ஏன் சீட் பண்ண, அப்புறம் அந்த மாதிரி எதுக்கு நடந்ததுன்னா, ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை நீ அவங்கள தான் அப்ப நீ டாப் ப்ரையாரிட்டியில வச்சிருந்த. என்னால உன்னை வேற பையன் கூட பார்க்க முடியல. எல்லா பசங்களுமே அப்படிதான் இருப்பாங்க. நான் அவரை கிளியரா வச்சிருந்தேன். நான் என்னோட லவ் எத்தனை வாட்டி தான் ப்ரூஃப் பண்றது? இப்ப கூட அவர் சீட் பண்ணிருக்காரு. ஐ அம் ஆல்வேஸ் இன்டு ஹிம். என்னால முடியாது, என்னால மூவ் ஆன் பண்ண முடியாது. டிகிலாக்கு உன் மேல இன்னொரு அலிகேஷன் இருக்கு. நீ அவளை பிசிக்கலா ஹர்ட் பண்ணிருக்க. நான் இத சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லவே இல்லையா? நான் சொல்லவே இல்ல. அப்போ இவரு சொன்னாரா? நேத்து இந்த விஷயம் வந்துச்சு. நேத்து இந்த விஷயத்தை நீங்க அக்செப்ட் கூட பண்ணீங்க அனிகேத். ஐ அவுட் ஆஃப் ஜெலசி. Physical violence towards your lover, boyfriend, girlfriend is not acceptable.
நான் இத சொல்லவே விரும்பல பிகாஸ் என் ஃபேமிலி பாத்துக்கிட்டு இருக்காங்க இத. எனக்கு இதனால எவ்ளோ கெட்ட பேர் வந்துட்டு இருந்திருக்கு. இருந்தாலும் நான் அத பத்தி எதுவுமே சொன்னது இல்ல. வேணாப்பா, என்ன விட்டுருங்க. ஐ ரெஸ்பெக்ட் டிகிலா ஃபார் நாட் சேயிங் எவ்ரிதிங் அவுட் லவுட். ஆனா இந்த விஷயம் ஏற்கனவே வெளியே வந்துருச்சு. அனிகேத் பிசிக்கலா அது எப்படின்னு தெரியல. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அது தப்பு தான். ஹி இஸ் நெவர் கோயிங் டு பி ஜஸ்டிஃபைட். நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். நான் கிட்டத்தட்ட அவளை 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். ஸோ ஐ வாண்ட் டெல் யூ ஐ வாண்ட் கோ அப் பிகாஸ் என் சைடில் தப்பு நடந்திருக்கு. நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேனோ அதுக்கெல்லாம் நான் சாரி கேட்டே ஆகணும். பிகாஸ் ஐ சம்வேர் ஃபீல் நான் ஓவர் லவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வாஸ் பிளடி இன்செக்யூர்ட் அபவுட் யூ பிகாஸ் நான் உன்னை ஜென்யூனாக லவ் பண்ணுறேன். இதை நான் ஷோக்காக ஒன்றும் இங்கே சொல்லலை, சரியா? ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ரைட்? எல்லாருமே Even I want to. I still want to. எஸ், அதனால நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். Very sweet of you. I am very sorry. இப்ப கூட ஒருத்தர் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்க. ஓ இஸ் வெரி வெரி கியூட். அவங்க ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கணும், சேர்ந்து இருக்கணும். ஓகே, now let the jury decide. ஐ ஃபீல் அனிகேத் இஸ் கில்ட்டி. எனக்கு ஏற்கனவே அனிகேத் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. அவன் என்னோட தம்பி மாதிரி. ஆனா அவன் மேல இருக்க பழி எனக்கு டிகிலா தான் கரெக்ட்னு தோணுச்சு. அனிகேத் ஆல்ரெடி அவரோட தப்பை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவர் தப்புங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஐ ஃபீல் அனிகேத் இஸ் கில்ட்டி. ஐ ஃபீல் அனிகேத் இஸ் கில்ட்டி. ஐ ஃபைண்ட் அனிகேத் கில்ட்டி. ஐ ஃபைண்ட் அனிகேத் கில்ட்டி. Okay, that's 5-0. I find Aniket guilty. அனிகேத் கில்ட்டி. Aniket is guilty. Aniket guilty. நீ உன் ஆள் அவன் செஞ்சதுக்கு மன்னிக்கலாம். நான் உன் ஆள் அவன் செஞ்சதுக்கு அப்படி மன்னிக்க மாட்டேன். It's a unanimous vote. The jury has found you guilty, Aniket. All right, our next case is Divangani and Divya. திவ்யான்ஷ் மேல தேவாங்கனி போட்ட அலிகேஷன். நீங்க உங்களோட என்கேஜ்மெண்ட்டை என்னைக்குமே பப்ளிக்கா அக்னாலஜ் பண்ணல. ஆப்வியஸ்லி நான் பண்ணல. ஏன்னா எனக்கு முன்னாடி என் அண்ணன் தங்கச்சி எல்லாம் இருந்தாங்க. தட் வாஸ் த ரீசன் நான் இதை வெளியே சொல்லல. நான் அதை சென்சிபிள்னு நினைக்கிறேன். அப்புறம் தேவாங்கனி திவ்யான்ஷ் மேல இந்த பழியும் சுமத்தி இருக்காங்க. ரூடானவரு, முகத்துக்கு நேரா பேசிடுவாரு, அவங்களோட ஃபேமிலியை மதிக்கலன்னு. கண்டிப்பா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். காரணம் என்னன்னா இவளோட பேரண்ட்ஸ் இவளுக்காக இன்னொரு பையனை கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மாவோட கன்சர்ன் இதுதான். உங்களுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபேமிலி முன்னாடி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லனா ஃபேமிலி என்ன சொல்லுதோ அதை நீங்க ஃபைனலா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனாலதான் என் ஃபேமிலி உங்களை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஓகே, சரி, புரியுதுங்களா? இதை நான் அக்செப்ட் பண்ணலையா? இல்ல உங்க அம்மா கிட்ட சண்டை தான் போடலையா? இல்ல ஆண்டி அவளுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் நீங்க வேணாம். சண்டை போடல நான் சொல்லவே அப்ப நீங்க இல்லையே. சொன்னதை நான் அக்செப்ட் பட் பண்ணல. நீங்க பப்ளிக் முன்னாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லையே. அது வந்து அட பப்ளிக் என்ன சொல்ற நீ? ஃபேமிலில கூட நீங்க நீயும் அக்செப்ட் நானும் பண்ணிக்கவே இல்லையே. ரிலேஷன்ஷிப்ல இருக்குது பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. யூ ஆர் மைன், ஐ அம் யுவர்ஸ். என்கேஜ்மென்ட்க்கு முன்னாடி கூட உங்க வீட்டுக்கு வந்து நான் அழுதுட்டு போயிருக்கேன். நீங்க உனக்கு உங்க சொன்னா ஃபேமிலி புரியாதா? கிட்ட ஐ கூட வாஸ் எதுவுமே நாட் ரெடி அட் தி சொல்லலையே. டைம். அந்த நேரத்துல நான் ரெடியாவே இல்ல. நான் என்ன பண்ண முடியும்? நான் உனக்கு உண்மையா தானே இருந்தேன். நீங்க என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா இல்லாட்டி உங்க தங்கச்சி இருந்தாங்களா? அந்த நேரத்துல என்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஃபேமிலி பிரஷர் இருந்தது தேவாங்கனி. நீங்க தான் நடக்க வேண்டிய என்கேஜ்மென்ட்ட பிரேக் பண்ணது. அந்த நேரத்துல நீங்க சரி, நான்சென்ஸ் மாதிரி இரு. பிஹேவ் பண்ணிட்டு ஏனா அப்பா உங்ககிட்ட இது மட்டும் தான் சொல்ல சொன்னாரு, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஆமா ஆமா, அந்த இடத்துல நான் எதுவும் பேச விரும்பல. அதனால தான் அங்க இருந்து நான் கிளம்பி சும்மா போயிட்டேன். எங்க போன மோதிரத்தை போட்டுட்டு உங்க பொண்ணை வேற யாருக்கு வேணா கட்டி கொடுங்க சொல்லிட்டு தானே போனேன். ஆமா, நான் அவர்கிட்ட இது இவ்வளவு நீ தான் சொன்னேன். என்கிட்ட அதுக்கு சொல்றீங்க, மேல நான் அப்பா ஒண்ணும் கிட்ட சொல்ல சொல்லு. விரும்பல. நான் மரியாதை குறைவா எதுவும் நடத்தல. நான் வேற எதுவும் அவருக்கு சொல்ல விரும்பல. அவருக்கு மரியாதை கொடுக்கணும் தான் அங்க இருந்து போனேன். as simple as that. நான் சொல்றேன், அடுத்த 7 வருஷத்துக்கு நான் ரெடியா இல்ல. நீ எந்த பொண்ணை வேணாலும் பாத்துக்கோ. நான் என்னோட கரியரை உருவாக்க விரும்புறேன். நீங்க இங்க எதுக்கு வந்தாலும் சரி, உங்க எஃபர்ட் எனக்கு தேவையில்லை. நீங்களே வச்சுக்கோங்க. பாய்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு. வீட்ல எல்லாருக்கும் அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க. நான் இப்பவும் அவளுக்கு லாயலா தான் இருக்கேன். ஆமா, நான் அன்னைக்கு அவளுக்கு என்ன பண்ணணும் அது என்னோட தப்பு தான். அது என்னோட அரகன்ஸ், என்னோட கோவம். அந்த நேரத்துல நான் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டேன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தப்பு ஆயிடுச்சு. திவ்யான்ஷ் ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் பண்ணாரு. அவர் அக்செப்ட் பண்ணாரு. ஜென்யூனா அப்பாலஜைஸ் பண்ணி அவர் மேக்கப் பண்ண விரும்பினாரு.
எனக்கு என்ன தோணுதுன்னா டீப் டவுன் நீங்க 2 பேரும் நிறைய காதலிக்கிறீங்க. रूठी है शब तेरा Stop crying. दिल भी है रूठा सब कुछ है बिखरा 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 सा रूठा रूठा चुप माही चुप है रांझा बोले कैसे वे ना जा बोले कैसे वे ना அழாத जा அழாத. I'm sorry. I'm sorry. I'm sorry. I'm sorry. அழாத. சொன்ன கேளு. சரி 2 பேரும் அந்த அழாத. தண்ணியில விழுந்துறாதீங்க. என்ன? விடு விடு. ஐம் ஓகே. அழாத. ஐம் ஓகே. சரி நீ கண்ணை தொடச்சிக்கோ. நீ போ. நான் என்ன விரும்புறேன்னா அவரை தண்ணியில போடாதீங்கன்னு சொல்றது. ஏன்னா அவருக்கு ஜலதோஷம் இருக்கு. Devangini, why do you not want him to go into the water? ஒருவேளை அவரு அக்செப்ட் பண்ணலனா அவரை தண்ணியில போட்டுருக்கணும்னு தோணிருக்கும். ஆனா அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதனால தான் வேணான்ற. Do you think that's the first step for you to heal? I don't know. இதெல்லாம் கேம்னு தெரிஞ்சா நான் வெளியில போய் ரொம்ப ஹர்ட் ஆயிருவேன். இல்ல. என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. Well, that's why you take step by step. இங்க பாருங்க, ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் திரும்பி போகணும்னா லிசன் டு சனி அண்ட் தனுஜ். தே ஆர் ஹாப்பிலி மேரிட். 2 பேரோட லைஃப்ல Not to each other. நாட் டு ஈச் அதர். ஒருத்தர் லைஃப்ல ஒருத்தர் மிஸ்chief பண்ணனும்னா நான் சொல்றத கேளுங்க. ஹாப்பிலி சிங்கிள். I think we should have a vote from our jury. Should they patch up or should they not? Patch up. Patch up. So in this very special circumstance, neither one of you will be going in the water. मुझे रहना तेरे पास ही रहना. அவங்க 2 பேரை பார்த்தா கில்ட்டின்னு சொல்லவே முடியாது. நான் என்ன ஆசைப்படுறேன்னா இந்த வில்லா முழுக்க அவங்கள ஒண்ணா பார்க்க ஆசைப்படுறோம். Our next case is Nidhi versus Rahul. இப்ப ராஜா அப்புறம் நிதியோட டர்ன். நம்ம ஸ்பிளிட்ஸ் வில்லாக்குள்ள ஒரு கிரேசி கேரக்டர் வந்திருக்காரு. அவரோட வாய்ஸ்ல பாதிக்கு மேல வாய்ஸே இருக்காது, வெறும் காத்து தான் இருக்கும். எப்படி இருக்கும்னு சொல்லட்டா? ஏய் நான் தான் ராஜா இங்க. நிதிக்கு உங்க மேல உள்ள முதல் அலிகேஷன், நீங்க ஒரு சில்ட்ர திருடன். ஆமா, திருடங்களுக்கு திருடன் தான் தெரியும். சில்லறை திருடன்னா என்ன அர்த்தம்? நீங்க கஞ்சன் சொல்றீங்களா இல்ல பேராசையா? எது? ஆமா, அவர் என்கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்குலாம், அதாவது 40 ரூபாய கூட கேட்க வருவாரு. 40 ரூபாவா? 26 வயசுல உன்கிட்ட 40 ரூபாய் கூட இல்லையா? ப்ளீஸ் படிச்சு கொஞ்சம் ஏதாவது வேலைக்கு போய் சேருப்போம். இட்ஸ் நாட் அபவுட் மணி. இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதெல்லாம் பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லைன்னா உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? என் எக்ஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வந்ததால என் போனை உடைச்சிட்டாரு. இங்க பாருங்க, அவ என்னோட இதயத்தையே உடைச்சிட்டான். அவளோட போனை உடைக்க கூடாதா? என்னோட இதயத்தை விட அது பெரிய விஷயமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களால உடைக்க முடியாது. அது ஒருத்தவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அவர் அதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து ஆகணும். Did you replace her phone? அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். சரியா போச்சு. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என் லைஃப்ல இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. சில்ட்ர திருடன் கூட நீங்க 1.5 வருஷம் ஒண்ணா இருந்திருக்கீங்க. 1.5 வருஷத்துல என்ன ஆயிட போகுது? அதுல 6 மாசம் ஃப்ரெண்ட்ஷிப்ல போய்டும். நீ எதுக்கு 1.5 வருஷம் சொல்ற? இதுக்கு முன்னாடி எங்களோட அது You guys. சி நேஷனல் டெலிவிஷன்ல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யூ ஹேவ் a past with her. You say you love her. இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இதுதான் சில்லறை திருடன்னு சொல்லுவாங்க. ராகுல் இருக்காரு, அவர் வாயை திறந்தா காவா முடிய திறந்த மாதிரி. அவருக்கு வெக்கமும் இல்ல மானமும் இல்ல. நான் அவரை ஃபில்டர் லெசன் சொல்லுவேன். அவர் ஒரு சொல்லுவேன். There's a difference between being straightforward and bold and being not classy. வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்க and don't humiliate her. language is not a barrier. ஆர்டிகல் 1லே சொல்லிருக்காங்க நாங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் பேசலாம் அப்படின்னு. ஏய் பிரதர், பேசும்போது பார்த்து பேசணும். சார் நான் பார்த்து தான் பேசுனேன். இல்ல, மறுபடியும் அவளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண கூடாது. சாரி சனி மேடம், நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. என் பார்வையில அவர் டோட்டலா சரிஞ்சிட்டாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ப்ரோ நீ வீட்டுக்கு கிளம்பணும், உனக்கு இங்க இருக்க தகுதி இல்லைன்னு. சோ நிதி, ராகுல் உங்க மேல சுமத்தின பழி, நீங்க ராகுல சீட் பண்ணீங்க. ஓ மை காட். இல்ல மேம், நான் சீட் பண்ணல. எனக்கு அதுக்கு டைமே இல்ல. நான் என்னோட கரியரை கிரியேட் பண்ணனும், என்னோட லைஃபை செட் பண்ணனும், அவ்வளவுதான். சரி சொல்லுங்க,
எதுக்கு இந்த மாதிரி ஒரு அலிகேஷன்? ஒரு பையன் வேற இருக்கான். இவ சொல்றா அவர் என்ன பார்க்க டெல்லி வந்திருக்காரு, நான் அவரை பார்க்க போறேன்னு. நானும் சொன்னேன் சரி போய் பார்த்துட்டு வான்னு. 8 மணி நேரம் இவளோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. நான் ஸ்டோரி பார்க்கறேன், இந்த பொண்ணோட கழுத்துல இங்க இருந்துச்சு. என்னால அதை தாங்கவே முடியல. நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன். ஓகே, அவளும் போயிட்டா. கால் எதுவுமே வரல. நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ரியல் லாயல். நான் பிரேக்கப்ப விரும்பல. ஆனா நீ உன்னோட வழியில போயிட்டு என்னோட வழியை பிரிச்சுட்ட. So you say you didn't cheat? ஆமா கிடையவே கிடையாது. ஓகே ஜோரி. Alright, jury. ராஜா எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த சொன்னாருன்னா, ராஜாங்கிற பேரையே நான் வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன். இனிமே உன்னை யாராவது ராஜான்னு சொன்னா நான் சொல்லுவேன் நோ, வேலைக்காரன்னு சொல்ல, ராஜான்னு சொல்லாதுன்னு. ஓகே ரிஷாலி. I find Rahul guilty. ஐ ஃபைண்ட் நிதி கில்ட்டி. இவனுக்கு பேசுற விதம் சரியில்லை. ஆனா அவன் கூட தப்பு நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட். ஏன்னா நான் என்ன நானே அந்த இடத்துல வச்சு பார்த்தேன். ஒருவேளை என் லைஃப்ல அப்படி நடந்திருந்தா எனக்கு கூட யாராவது துணையா நிக்கணும்னு நான் விரும்புவேன். அதனால நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா இந்த விஷயம் தப்பு. I found Rahul very, very guilty. I find Rahul guilty. I find Rahul guilty. ஐ ஃபைண்ட் ராகுல் கில்ட்டி. I find Rahul guilty. I find Rahul guilty. I find Rahul guilty. நன்றி. ஜூரியோட முடிவு ராகுல் இஸ் கில்ட்டி. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னேன். ராஜா என்னைக்கும் தலை குனிய மாட்டான். எது உண்மையா அது உண்மையா தான் இருக்கும். நான் என்னைக்கும் தலை குனிய மாட்டேன். அண்ணன் தண்ணியில விழுந்துட்டாரு. ராஜா தலை குனிய மாட்டேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இருக்காரு. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள மொத்தமா முழுகிட்டாரு. அவ்வளவுதான். The next case is Rigdon and Ameha. ஓகே. ரிக்டன் கேரக்டர் அவர் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பாரு. அவரு நேராவே நிக்க மாட்டாரு, எப்பவும் ஆடிக்கிட்டே தான் பேசிட்டு இருப்பாரு. ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது இந்த செஷன் ரொம்ப நல்லா போகுது. ரிக்டன் ஹமிஹா மேல போட்ட பழி. ஹமிஹா ரொம்ப பொசசிவா இருந்தா அண்ட் அவ சோஷியல் மீடியால போய் ரிக்டனுக்கு எதிரா நிறைய ட்ராஷ் டாக் பண்ணியிருக்காங்கன்னு. அது உண்மைதான். ஆனா அது எதுக்குன்னா இவர் என்ன சீட் பண்ணப்போ. சரி, அந்த டாப் ரெக்டன் அமேஹாவை சுத்த வச்சுட்டு இருந்தாரு. குரங்கு கையில பூ மாலை. நான் ரொம்ப ஹர்ட் ஆனேன். அப்புறம் ஒரு நாள் நான் லைவ் வந்து ஹெஸ் ஐ டிட் கிராஷ் டாக்கு. ஏன் அதுக்காக நான் கில்ட்டியா இருக்கேன்னு அட்மிட் பண்ணேன். பட் ஐ திங்க் இட் வாஸ் ஃபேர். ஒரு நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னா அவரு என்கிட்ட 2 நாள் பேசவே இல்லை. நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன். சில்லிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் பிஸின்னு சொல்ல மாட்டாங்க. I was pretty high, you know. I was pretty high. I didn't want to pick up your call and all. So நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணலாம் தான் நினைச்சேன். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்போது, அதாவது குட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல. அப்புறம் ஸ்பிளிட்ஸ்வில்லாக்காரங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்படி எல்லாம் ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. அப்புறம் எங்களோட எக்ஸஸ்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. நாங்க அவங்கள காதலிச்சோமா? லிட்டரலி அவங்கள. ரெக்டன், உங்க மேல உள்ள அலிகேஷன் நீங்க என்னைக்குமே உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி யார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இதுல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவ சொன்னது கரெக்ட் தான். நான் என்னைக்கும் அந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணதே. நான் எப்பவுமே என் ஃப்ரெண்டு குட் ஃப்ரெண்ட் சொன்னேன். நீ தப்பா ஃபீல் பண்ணிருந்தா ஐ அம் சாரி ஃபார் தட். I don't know man, like when you like one girl, அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்காது, நம்மளுக்கு அந்த பொண்ணு பிடிக்காதப்போ அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்கும். இது ஒரு மாதிரி. ஏன்னா ரெக்டின் ப்ரோ அவர் ரொம்ப ஹிலிரியஸான ஆளு. அதாவது அவரோட ஆன்சர் எல்லாம் எப்படி வந்துட்டு இருந்துச்சுன்னா, ஏன்னா அவர் பேசவே விரும்பல, யாரோ ஒருத்தர் அவரை பேசுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. Okay, jury members. I find Riggy guilty. Riggy guilty. ரெக்டின் கில்ட்டி. I find Riggy guilty. I find Rigden guilty. அங்க கிளியரா இருந்துச்சு ரெக்டன் தான் கில்ட்டின்னு. பிகாஸ் அமேஹா அவருக்கு எதிரா ஒண்ணுமே பண்ணலன்னு. I find Rigdon guilty. I find Rigdon guilty. Rigdon guilty. I find Rigdon guilty. அமேஹா, thank your gods. அவர் என்னைக்கும் உன்னை கேர்ள் ஃப்ரெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாததுக்கு. இல்லைன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ வெக்கத்திலே செத்து போயிடுவேன். மக்கள் உன்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க சிஸ்டர். உனக்கு என்ன குறை அவனுக்கு போய் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன். ஓகே ஆடி. I find Riggy guilty. #. ஒருவேளை நான் ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தா அது அமேகாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அமேகாவோட எக்ஸ் இப்படி இருக்காரு.
அந்த தண்ணிய பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. அதே தண்ணில ரெட் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாரு. என்னமோ அது சாக்லேட் ஃபவுண்டன் மாதிரி. பின்னாடி இருந்து நீச்சல் அடிக்கிறான் பாரு. அவர் அப்படியே தண்ணியில பேக் ஸ்ட்ரோக் பண்ணி வந்துட்டு இருந்தாரு. லைஃப்ல இவர மாதிரி தான் இருக்கணும். ஏ ஹே ஹா ஹா ஹா. அவரு ஓரமா போறதுக்கு பதிலா ஸ்பிளிட்ஸ் வில்லன்ஸ் அப்புறம் எக்ஸைல் வில்லன்ஸ்க்கு நடுவுல போக முயற்சி பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு வர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல இது ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. Next case is Adit and உன்னதி. So in this case, Adit versus Unnati. உன்னதி ஆதித் மேல போட்ட பழி. ஆதித் என்னைக்குமே ரிலேஷன்ஷிப்ல எமோஷனலா அவைலபிளாவே இல்ல. உன்னதி, என்னோட டிஃபென்ஸ் என்னன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்பே அவைலபிள் ஆகில்ல, அதனால என்னால எமோஷனலாவும் அவைலபிளா இருக்க முடியல. அட என்ன பாக்குது, ஏதாவது ஒரு பழைய சுமத்தினா எப்படி? அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் எமோஷனலி அன்அவைலபிள். ஏன்னா அங்க எமோஷன்ஸே இல்ல, ரெண்டு சைட்ல இருந்தும் சரி. சோ இவங்களோட இன்னொரு பழி என்னன்னா, இவங்க உங்களை அன்ஃபாலோ பண்ணப்போ மறுபடியும் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி என்ன ஃபாலோ பேக் பண்ணுன்னு சொன்னீங்க. அவங்க உங்களை ஃபாலோ பேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அவங்கள அன்ஃபாலோ பண்ணீங்க. நீங்க இவங்கள ஃபாலோவர் லிஸ்ட்ல இருந்து நீக்கவே இல்ல. நம்ம இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க கூடாது. ஒரு ஃபாலோவர் கம்மியானதுக்காக ஒரு கோர்ட் ரூமை கூட்டக்கூடாது. அது உனக்கு தப்பா பட்டுச்சுன்னா ஐம் சாரி. வேற என்ன சொல்றது? நீங்க ஒரு அன்ஃபாலோ ஃபாலோ விஷயத்துல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள எதுவும் இல்லாதப்போ அவர் எப்படி அவைலபிளா இருப்பாரு? வாட் an immature stupid allegation. நான் பிட்ச் பண்ண விரும்புறேன். ஆமா நானும். ப்ளீஸ் தண்ணியில மட்டும் போடாதீங்க சார். அப்புறம் சார், இவங்க ரெண்டு பேர் தரப்புலயும் எனக்கு பெரிய ரீசன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு எந்த மேட்டரும் இல்ல. there was nothing to judge them fault. so நாங்க அங்கேயே அந்த கேஸ டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். உன்னதி அப்புறம் ஆதித்தோட பாஸ்ட்டை கேட்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ இந்த மேட்டரை சைடில் வை, நல்லா சீல் பண்ணு. உனக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் கிடைச்சிருக்கான், கேமில் அடுத்த லெவல் போகணும். so guys, we learned a lot about each other. I hope that some of you might feel lighter. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. and jury, good job. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இன்னைக்கு ஜூரி ஆக்சுவலா ரொம்ப இம்பார்ஷியலா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ Yeah. hats up to you guys. Yes, our mischief maker, causing mischief. இன்னைக்கு எனக்கு இது போதாது. நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கல. I gave you guys some rest. மத்தபடி be prepared. வரப்போறதுல mischief maker will be back soon. Excuse me please guys. I need to leave and plan for my next mischief. Okay, bye. 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 Good night. Good night, guys. எல்லாரும் கிளம்பலாம். You guys can நல்லா leave. rest Yes. எடுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நடந்தது எல்லாமே அக்லியா இருந்ததுன்னு தான். அது ரொம்ப பர்சனலா ஆயிடுச்சு. ஆக்சுவலா அப்படி ஆயிருக்க கூடாது. ஸோ முக்கியமான ஒரு செஷன் இப்போ முடிஞ்சிருக்கு. இந்த விஷயங்களுக்கு இந்த கோர்ட் ரூம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதனால நிறைய விஷயங்கள் கிளியர் ஆயிருக்கு. எல்லாரும் ரொம்பவே களைச்சு போயிட்டாங்க. பெரிய ட்ராமால இருந்து எல்லா விஷயத்தையும் ரீகலெக்ட் பண்றது ரொம்பவே டஃப். இந்த சேலஞ்ச் ரொம்ப அவசியம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிளியர் பண்றதுக்கு. ஸோ இட்ஸ் ஐ திங்க் வெல்கம் டு ஸ்பிளிட்ஸ்வில்லா கைஸ். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட நான் பேசவே விரும்பல. ஆமா, அப்புறம் ஒன்ன மாதிரி அப்புறம் உன்ன மாதிரி பொண்ணுங்கள அம்மா உயிரோட இருக்கும்போதே கொன்னுடுவீங்க. நீ உன்னோட ஃபீலிங்க அவர் மேல திணிப்ப. நீ அவரை காதலிக்கிற, ஆனா அவர் உன்னை காதலிக்கல. நான் அழ மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் நிறைய போய் சொல்லிட்டாருப்பா, நிறைய போய் சொல்லிட்டாரு. ஆமா, என்ன பேசாத. உனக்கு நல்லாவே தெரியும். நான் இத விரும்பல. கண்டிப்பா நீ ஒரு நாள் என்ன லூஸ் பண்ண போற பாத்துக்கோ. ப்ரோ ப்ரோ வெல்கம் ப்ரோ. சர்ப்ரைஸா? ஏய் போகாத இரு. இதெல்லாம் பாக்கும்போது கேங் மாதிரி இருக்கு. She is very indecisive. இதுக்கு முன்னாடி கெரியர் விஷயத்துல நினைச்சேன், ஆனா இப்ப பார்த்தா பசங்க விஷயம்னு தோணுது. பிகாஸ் லாயர். நீ போய் சொல்றத நிறுத்து. நான் என்ன நிறுத்தணும்? என்கிட்ட வாய் பேசாத. பார்த்து வார்த்தையை விடுங்க. யார் கூட பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? நீங்களா உங்க எக்ஸஸ் கூட தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. குடி குடி, சீக்கிரமா குடி. Drink baby, come on.
ஏய் டிஸ்குவாலிஃபைட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என் பின்னாடி வா. இந்த கேமோட ரூல் யாரும் கயிறை பிடிக்கவே கூடாது. அட என்ன பண்றீங்க? ஏய் கம் ஆன் யார் வீட்டுக்கு போறா? சொல்றேன்ல. பேராசை சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு தகுதி இருக்கு. இல்ல சச்சின், எனக்கு அப்படி தெரியல. சாரி. போ நீ யார் எப்படிப்பட்டவனு ஊருக்கே தெரியும். பாத்துருக்கேன். ஐயே இதெல்லாம் ஓகே. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. இது என்னது?